லவ் டுடேக்கு அப்புறம் எனக்கு ஒரு லைம் லைட் இருந்தது, பார்க்கிங் அப்புறம் இருந்தது. நான் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்துருக்கணும். நான் நிறைய இன்ட்ராக்ட் ஆகல, கனெக்ட் ஆகல ஆடியன்ஸ். இப்போ நான் போய் ஆடியன்ஸை பார்க்குறேன். என் மேல நிறைய என் சைட்ல இருந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஹைட் பண்ணி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இன்னொரு விஷயமே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. இப்போ எப்படி நான் சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே லக்கி சாம்னு ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு வேலை இவங்களா செய்யப்பட்ட ஒரு நரேட்டிவா இருக்குமோ, ஒரு ஸ்பெயிட் பிஆர் அப்படின்ற ஒரு வேலையா இருக்குமோ அப்படின்ற ஒரு வந்து என்ன நிறைய பேர் கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து டைரக்ஷன் டீம்ல இருந்து எல்லாமே கால் பண்ணி கேட்டாங்க. அவங்களே கேட்டாங்க, ஆமா நீ தான் சொன்னீங்க. இல்ல ஆனா இது நான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அசோசியேட் டைரக்டர் சொன்னாரு. டிரெக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ராத்னா இது இட்டாச்சுன்னா உனக்கு சூப்பர்ல, நீ லக்கி தானே. நான் சொன்னேன் ஆமா நான் லக்கி தான். நம்ம சும்மா அப்படி சொல்றதுதான். நான் அங்க அவங்க என்ன கேட்கும்போது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் ஆடியன்ஸும் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி போடுறதுக்கு நைஸ் அதுதான். பட் ஆனா நான் எனக்கே கூச்சமா இருக்கு. எனக்கு அது போஸ்ட் அனுப்பும் போதெல்லாம் அது நான் இல்லைங்க. பட் ஆனா எல்லாருமே சொன்னதுதான். ஏன்னா இப்போ வரிசையா படம் எடுத்தாங்கன்னா நீங்க இருந்தா ஓ லவ் டுடே, ஓ காந்தி, ஓ சூப்பர் அந்த எனக்கு ஹாப்பியா இருக்கு.